நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா இருக்கிறானா? ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்கு பிறந்திருந்து இந்த கடைசியாக அவர் எருசலேம் பவனியாய் ஊருக்குள்ளே வருகிற ஒரு காரியத்தை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே 1 இருந்து 10வது வசனம் வரை நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஒன்றாய் வாசித்து விட்டு நாம் அமரலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேகு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடனே ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் என்பதை நாம் அமரலாம். ஹல்லேலூயா. இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தியின் தலைப்பு எருசலேமில் இயேசுவின் பவனி. நாம் இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 10 வசனம் முடிய இவ்வளவு நேரம் நாம் வாசித்தோம். இங்கே இயேசு தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறும் விதமாக தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற இரட்சகராக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நேர்த்தியாக செய்கிற ஒரு காரியம். இயேசு அவர் பிறந்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகிலே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நாம் அனைவருக்கும் தெரியும். அவர் நடந்து வந்த பாதைகள், பேசின வார்த்தைகள், செய்த காரியங்கள் எல்லாம் என் பிதாவின் மகிமைக்காக அவர் என்னென்ன தீர்க்கதரிசிகளின் மூலியமாக வேதத்திலே எழுதி வைத்திருந்தாரோ அவைகளில் ஒரு வார்த்தைகளும் விலகாதபடிக்கு, பிசகாதபடிக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக நிறைவேற்றுகிற கர்த்தராய் அவர் உலா வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் இயேசு ஒருவேளை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால், அல்லது அவர் சரியாக தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டபடி அவர் நடந்திருந்தாவிட்டால், ஒருவேளை நாம் இந்த வேதத்தை வாசிப்பதில் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும். இந்த வேதத்தின் வார்த்தைகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடப்பதற்கு ஒரு நீதி இல்லாமல், அல்லது ஒரு காரியமே இல்லாதபடிக்கு அது மாறியிருக்கும். இயேசு எப்படியாய் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களையும், எழுத்தின் உறுப்புகளும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் துடித்தாரோ, தவித்தாரோ, அதன் வழியாக அவர் நடந்திருந்தாரோ, அந்த காரியத்தின்படிதான், அந்த நம்பிக்கையின்படிதான் நாம் இன்று இயேசு ஃபாலோ பண்ண இந்த வேதத்தை நாம் என்ன செய்கிறோம்? நாம ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். உதாரணமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உரிப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் மலை பிரசங்கத்திலே தீர்க்கமாக
அச்சிட்ட பிரகாரமாக அவர் நேர்த்தியாக ஜனங்களுக்கு போதித்த ஒரு காரியம் உண்டு. அவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா எழுத்துக்களையும் எழுத்தின் உறுப்புகளும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி துடித்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷ நூல்களிலே 4 சுவிசேஷ நூல்களிலும் இயேசுவின் பவனியை குறித்து மிக அழகாக நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக நாம் வாசித்த மத்தேயு 21 அதிகாரம் 1-11, மார்க்கு 11 அதிகாரம் 1-11, லூக்கா 19 அதிகாரம் 29-40 வசனங்கள், யோவான் 12 அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 19 வசனங்கள் வரை இந்த சம்பவங்கள் எல்லாம் நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை யாரும் பொய் என்றோ இல்லது இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்றோ சொல்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொரு சுவிசேஷ நூலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. சில மாதங்கள், சில வருடங்கள் குறிப்பிலே அது தள்ளி தள்ளி எழுதப்பட்டது. வேறு வேறு அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட ஒரு காரியம். ஆனால் எல்லா காரியத்திலும் இந்த நான்கு சுவிசேஷ நூல்களிலும் இந்த காரியம் வருகிறதை நாம் காண முடியும். இந்த சம்பவத்தை குறித்து வேத அறிஞர்கள் பேசும் பொழுது இதை சைன் ஆஃப் பீஸ் அல்லது இன் ஏன்ஷியன்ட் டைம்ல இஸ்ரவேல் காலத்துல ராஜாக்கள் ஒரு யுத்தத்திற்கு போகும் பொழுது அவர்கள் எப்படியாக போவார்கள்? குதிரையிலே உலா வருகிறவர்களாய் அவர்கள் போவார்கள். குதிரையில அவங்க போவாங்க. குதிரை போட போகும், யானை போட போகும், இப்படியாய் மற்ற தரைப்படை போகும். அவர்கள் போய் யுத்தத்திலே வெற்றி பெற்று வெற்றி வீரனாய் எருசலேமுக்குள்ள திரும்பி வரும் பொழுது இதே யூத ஜனங்கள் ராஜாக்களை இப்படியாக சொல்லி வரவேற்கிறது, பாடி ஆடி கொண்டாடி வரவேற்கிற காரியங்கள் உண்டு. உதாரணமாக சவுல் நம்ம தாவீது கோலியாத்தை முறியடித்து அவன் ஊருக்குள்ளே வரும் பொழுது அவனை குறித்ததாக எப்படியாக ஆடி பாடி அந்த ஜனங்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இப்படியாக பல காரியங்கள் யுத்தத்திற்கு போகிற ராஜாக்கள் வருகிற போது எப்படியாய் ஒரு ஆரவாரத்தோடு தங்கள் ஜனங்கள் ஒரு வெற்றி வீரர் வருகிறார், எங்களுக்காய் போய் யுத்தத்தில் ஜெயித்தவர் வருகிறார் என்று சொல்லி அவரை பாடி புகழ்ந்து வரவேற்பார்களோ அவ்விதமாய் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? ரோமர்கள் கைகளிலே அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்கள் எப்படியாவது எங்களுக்கு ஒரு மீட்பு கிடைத்து விடாதா, யாராவது எங்களை ரட்சித்து விட மாட்டார்களா, தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக ஏதாவது மேசியா எங்களை இந்த விலங்கில் இருந்து கட்டவிழ்த்து விட மாட்டார்களா, இந்த ரோமர்கள் பிடியிலிருந்து எங்களை விடுவித்து விட மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே இயேசு எருசலேமுக்குள்ள வருகிற ஒரு காரியம். ஆனால் இயேசு எருசலேமுக்குள்ள வருகிற நோக்கம் என்ன? அவர் எருசலேமுக்குள் பவனியாக வருகிறார் முதல் நாள். அதற்கு பின்பாக அவர் என்ன செய்ய போறாரு? தேவாலயங்களில் போய் அவர் பிரசங்கம் பண்றாரு, எல்லா காரியத்தையும் பண்றாரு. புதன்கிழமை அவர் அரெஸ்ட் பண்ணி ட்ரையலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வியாழக்கிழமை அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டார். ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர் தெழுந்துட்டார். இதற்கு பின்பாக அவர் எருசலேமுக்குள்ள வருகிற நோக்கமே என்ன? சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காக, வேத பாரகரிடத்துல தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காக அவர் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டபடி இவரும் தீர்க்க தரிசனமா தன்னுடைய சீஷர்களுக்கு அறிவித்தபடி அவர் நேர்த்தியா எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எருசலேமுக்குள் வருகிற ஒரு காரியம். ஆனா இப்ப எருசலேமுக்குள்ள வரும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்மை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார், ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் பாடி துதிக்கிற ஒரு காரியம். அதைத்தான் நீங்க 9வது வசனத்துல நீங்க அதை வாசிங்கன்னா 21:9 அவங்க சொல்லுறாங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவரை கொண்டாடுகிறார்கள். ஓசனா என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், சேவ் மீ, சேவ் அஸ், we pray, save us please Lord என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய விடுதலைக்காக ஏங்கி நிற்கிற ஒரு மக்களாய் நிற்கிறதை இங்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொருளுடையதாக தாவீதின் சங்கீதத்திலே அவர் இயேசு பிறப்பதற்கு ஏறத்தாழ 900 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த காரியத்தை குறித்து நாம் இன்று வாசித்த சங்கீதமாகிய சங்கீதம் 118 அதிகாரம் 25-26 வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக இயேசு
900 ஆண்டுகளுக்கு பின்பாக அவர் எருசலேமுக்குள் வரும் பொழுது அங்கே என்ன நடக்கும், என்ன பேசுவார்கள், எப்படியாய் அவரை வரவேற்பார்கள் என்று சொல்லி மிக நேர்த்தியாக ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு எழுதின ஒரு சங்கீதம். இதே காரியத்தை 800 வருடங்களுக்கு முன்பாக சக்கரியா தீர்க்கதரிசி சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதுகிறதை நாம் காண முடியும். 9, 10 2 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்பிராயிம் நின்று குதிரைகளையும் எருசலேமிலிருந்து குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன், யுத்தவில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமிகள் எல்லை பரியந்தம் என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நல்ல கவனிங்க. வேதத்துல ஒவ்வொரு அதிகாரங்களும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளினால் ஒவ்வொரு காரியம் வேறு வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ஆனா எல்லாவற்றையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று ஜோடு இல்லாமல் அது போகாது. அதனாலதான் உலகத்துல வேதத்தை போல, பைபிளை போல நேர்த்தியா எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் கிடையவே கிடையாது. நம்ம எங்க வேணாலும் ஆணி அடித்த பிரகாரம் நம்ம தைரியமாக சொல்ல முடியும், பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் உண்மையான வார்த்தைகள் என்று சொல்லி. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குதிரையில் வந்த ராஜாவை வரவேற்கிறவர்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்ற வீரனை வரவேற்கிறதாய் அர்த்தம். ஆனா இவர் எப்படி வராரு? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் சமாதானக்காரராய். எருசலேம் என்று சொன்னால் தி சிட்டி ஆஃப் பீஸ் என்று சொல்லி அர்த்தம். அவர் சமாதானக்காரராய், சமாதானமாய் அவர் என்ன செய்கிறாரு? எருசலேமுக்குள் வருகிற காரியம் இங்க சகரியா எழுதும் போது இதுல 3 முக்கியமான காரியத்தை இதுல குறிப்பிடுகிறார். ஒன்று, தாழ்மையுள்ளவராய் கழுதையின் மேல் என்ன செய்கிறார்? அவர் வருகிறார். 2வது, அவர் ரதங்களையும் குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 3வது, யுத்தவில்லும் இல்லாமல் போகும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆனா இந்த வாக்குகளை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள வாராரு. ஆனா யூதர்கள் தெரிந்தெடுக்கிற காரியம் எல்லாம் என்ன? யுத்தங்கள். அவர்கள் தெரிந்தெடுக்கிற காரியங்கள் எல்லாம் அநியாயங்கள். இயேசுக்கு அவர் செய்த காரியங்கள் எல்லாம், அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் அநியாயங்கள், அக்கிரமங்கள். அவரை அநியாயமாக சிலுவையில் அடித்து கொலை செய்து அவர்கள் எந்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் வரட்டும் என்று சொல்லி மிக துணிகரமாக இயேசுவை அங்கே என்ன செஞ்சாங்க? கொலை சாதனை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் என்ன? யுத்தங்களும் யுத்தத்தின் சத்தங்களும் தான். காரணம் என்ன? சமாதான பிரபுவாய் எருசலேம் பட்டணத்திற்குள்ள வந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மறந்து போனார்கள், வெகு சீக்கிரத்திலே மறந்து போனார்கள். எதனால என்று சொல்லி நாம இப்ப பார்க்க போகிறோம். நீங்க இன்னமாய் அந்த சக்கரியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிங்க. உனக்கு நான் சொல்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி சக்கரியா தீர்க்கதரிசியினால் இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்திருந்த காரியங்கள் யூதர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் அவங்க நினைச்சாங்க, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்முடைய விலங்கை உடைப்பதற்காக, யூதர்கள் கையிலிருந்து நம்மை மீட்பதற்காக நம்முடைய மீட்பர் வந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் ஆரவாரம் செய்யறாங்க. ஓசானா ஓசானா, உன்னதத்தில் இருக்கிறவருக்கு ஓசானா என்று சொல்லி. அதனாலதான் எங்களை எப்படியாவது மீட்டுக் கொள்ளும், எங்களை எப்படியாவது காப்பாற்றும் என்று சொல்லி இயேசுவின் கரத்திலே அவர்கள் ஏங்கி நிற்கிற ஒரு காரியம். நீங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன செஞ்சாங்க?
வழியில விரித்தாங்க. வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில பரப்புனாங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்ததுக்கு காரணம் தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழுதி வைத்திருந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள். அப்ப அவங்க நினைச்சாங்க, நம்மை மீட்பதற்கு ரட்சகர் வந்துட்டாரு, அவர் ராஜாவாக வந்து விட்டார். ஆனா அவங்க ஒரு காரியத்தை உணரல, அவர் யுத்தம் செய்து அவர்களை காப்பாற்ற மாட்டார் என்கின்ற ஒரு காரியம் அவர்களுக்கு வரல. அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி ராஜா வெற்றி வீரராய் எப்படி எருசலேமுக்குள்ள பவனியாய் வருவாரோ அதே விதமா எங்கள் மேசியாவும் வருகிறார் என்று சொல்லி அவர்கள் நினைத்தாங்க. நீங்க 10வது வசனம் 11வது வசனம் மத்தேயு 21 வாசிக்கும் பொழுது, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு அவங்க கேட்கிறாங்க, யார் இவர் என்று சொல்லி விசாரிக்கிறாங்க. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்கிறாங்க. பாருங்க, கலிலேயன் என்று சொல்லி நன்றாக தெரிகிறது, அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி நன்றாக தெரிகிறது, அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர், பாவிகளை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி எல்லா காரியமும் அவங்களுக்கு தெரிந்துதான் அவங்க வரவேற்கிறாங்க. ஆனா இயேசுவை குறித்த சரிதான புரிதல் அவங்களுக்கு என்ன செய்யல, அவங்களுக்கு இல்ல. நீங்க மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இவர்கள் பார்த்ததற்கு நேர் எதிர்மறையாக இயேசு அங்கு செயல்படுகிறதை உங்களால் பார்க்க முடியும். எடுத்து வாசிங்க 21வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு தேவாலயத்துக்குள்ள, இப்ப குதிரை கழுதையிலிருந்து இறங்கி அவர் தேவாலயத்துக்குள்ள போறாரு. இப்ப போன உடனே அவர் என்ன செய்யறாரு, ஜனங்களை கூப்பிட்டு உங்களை ரட்சிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பெரிய பிரீச் பண்ணல, பெரிய வார்த்தைகளை சொல்லல, அவர்களை அரவணைத்துக் கொள்ளல. மாறாக அங்க நடக்கிற காரியம் என்ன, ஆலயத்துக்குள்ளே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்கள் ஆகிய யாவரையும் அடிச்சு வெளியே துரத்துறாரு. காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவருடைய ஆசனங்களையும் அவர் என்ன செய்யறாரு, கவிழ்த்து போட்டு சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் என்ன செய்றீங்க, அதை கல்லர் குறையாக மாற்றி வைத்திருக்கிறீங்க. முதலாவது நான் காப்பாற்ற வேண்டியது உங்களை அல்லப்பா, ரோமர்களிடத்திலிருந்து உங்களை நான் காப்பாற்றக்கூடாது, உங்ககிட்ட இருந்து பரிசுத்த ஆலயத்தை முதல்ல நான் என்ன செய்யணும், காப்பாற்றணும். ஏன்னா நீங்க என்ன செய்றீங்க, நீங்க செய்யறதெல்லாம் சரி என்று நினைத்து இந்த ஆலயத்தை கரைப்படுத்தி இது ஒரு வியாபார கல்லர் குகையை நீங்க மாற்றி இந்த ஆலயத்தை கரைபிடிச்சு வச்சிருக்கிறீங்க. முதல்ல இப்படிப்பட்டவர்களை நான் ஆலயத்தை விட்டு அடிச்சு துரத்தணும்னு சொல்லி அவர் செஞ்ச உடனே அங்க எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, அவர் நேரே வந்து ரோமர்களிடத்துல போய் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எங்களை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து அவரை குறித்தான ஆர்ப்பரித்து அவரை வரவேற்று கொண்டு இருக்கிறோம். எதிர்மாறாக இவர் என்ன செய்யறாரு, ஆலயத்துக்குள்ள போய் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் ஆகிய எல்லாரையும் அடிச்சு விரட்டி, புறாவிக்கிறவர்களை அடிச்சு விரட்டி, அது ஏன் ஆலயத்தை நீங்க கல்லர் குகையா மாத்தி வச்சுட்டீங்களே என்று சொல்லி கோபப்படுகிற ஒரு காரியம். இந்த காரியத்தினால அவர்கள் ஏமாந்து போகிற ஒரு காரியத்தை எங்கே பார்க்க முடியும். அதற்கு பின்பாக அவர் என்ன செய்கிறார், 13வது வசனம், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையில் ஆக்கினர் என்றார். 14வது வசனத்தில் சொல்றாரு, அடுத்து அவர் செய்கிற ஒரு காரியம், முதல்ல ஆலயத்தை சுத்தப்படுத்துறாரு. அடுத்ததா ஆலயத்தின் தேவை என்ன, ஆலயத்துல ஆண்டவருடைய பார்வைக்காக, அவருடைய திரு பார்வைக்காக, அவர் பார்வை எப்படியாவது எங்கள் மீது பட்டு விடாதா, எப்படியாவது நாங்கள் குணப்பட்டு விட மாட்டோமோ என்று சொல்லி அந்த ஆலயத்துல அநேக வியாதியஸ்தர்கள் இருந்துச்சாங்க கூடியிருக்கிற வேளையில அவர் என்ன செய்றார், 14வது வசனத்துல, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துல வந்தார்கள். அவர்களை இப்ப என்ன செய்யறாரு, சொஸ்தமாக்குறாரு, குணப்படுத்துறாரு. ஒரு முதல்ல அவர் வந்து கடிந்து கொள்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஆலயத்துக்குள்ள வந்து ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார், அங்க அவசியம் இல்லாதவர்களை அடித்து துரத்திட்டு அங்க என்ன தேவை, ஏழைகளை கண்டவுடன், நோயாளிகளை கண்டவுடன், தேவைகளோடு காத்திருக்கிறவர்களை கண்டவுடன் மனது உருகி அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கே செய்கிற ஒரு காரியம். 2 எதிர்மறையான காரியத்தை அங்கே யூதர்கள் கண்டு உயர்ந்து கொண்டிருக்கிறாங்க. 15வது வசனத்துல என்ன நடக்குது, அவர் செய்த அதிசயங்களையோ தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று
தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ பிரதான ஆசாரியன் பல வருடங்களாக, எத்தனையோ வருடங்களாக மோசையின் ஆகமத்தை வைத்து இஸ்ரவேலர்களை வழி நடத்தின ஒரு ஆசாரியன், வேத பாரகர் இருக்கிறாங்க அங்க. அவங்க என்ன செய்யறாங்க? வாராரு, வந்த உடனே காசுக்காரர்களை அடிச்சு விரட்டி நோயாளிகளை சொஸ்தப்படுத்துறாரு. இந்த நோயாளிகள் எல்லாம் எத்தனை வருடங்களாக அந்த ஆலயத்திலே நோயின் விடுதலைக்காக காத்திருந்தார்கள் என்று சொல்லி இங்க எழுதப்படவில்லை. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, எத்தனை பேர் எத்தனை வருடங்களாக அங்க காத்திருந்திருக்க கூடும். தேவாலயத்துக்கு போனா அங்க ஒரு விடுதலை கிடைக்கும், தேவனுடைய ஆலயத்துக்கு போனா அங்க வசனம் கிடைக்கும், அவருடைய வார்த்தை நமக்கு கிடைச்சா அது ஒரு உணவாய் நமக்கு மாறும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களும் பிணிகளும் நம்முடைய சாப கட்டுகளும் எல்லாம் உடை தெரியப்படும் என்று சொல்லி நம்பி வந்த ஜனங்கள் பல வருடங்களாக ஆலயத்திலே விடுதலை கிடைக்காதவர்களாய் அங்கே காத்திருக்கிற ஒரு காரியம். ஏன் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கல? ஏன்னா வேதத்தின் அடிப்படையில அந்த ஆசாரியர்கள் ஆலயத்தை நடத்தாம அதை ஒரு கல்லர் குகையாக, அதை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றி வைத்திருந்த காரணத்தினால அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாததுனால யாருக்கு என்ன செய்யல? விடுதலை கிடைக்கல. அப்ப பாருங்க, எத்தனை ஆண்டுகள் அவர்கள் காத்திருந்தார்களோ. இப்ப இயேசு வருகிறார், முதலாவது ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார், இரண்டாவது அங்கே மனதுருகி எல்லாரையும் சொஸ்தப்படுத்தி குணப்படுத்துகிற ஒரு காரியம். இப்போ இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் பார்த்த உடனே இவங்க என்ன செஞ்சிருந்திருக்கணும்? நேர ஓடி போய், ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, இத்தனை வருடங்கள் இந்த ஜனங்களை குருடாக்கி நாங்கள் அவர்களை மோசம் போக்கி நாங்கள் வைத்திருந்தோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவருடைய திருப்பாத்திர விழுந்து அவர்கள் வணங்கி இருந்திருக்கணுமா வேண்டாமா? மாறாக என்ன செய்யறாங்க? அவங்க கோபப்படுறாங்க. அங்க 16ஆம் வசனம் சொல்லுது, 15ஆம் வசனத்துல பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அதை கண்டு என்ன செஞ்சாங்களா? கோபம் அடைந்து 16ஆம் வசனத்துல இயேசுவை பார்த்தே கேட்கிறாங்க, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆமாப்பா கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்த என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இந்த தீர்க்க தரிசன வாசனை எங்க எழுதப்பட்டிருக்குது? இன்னைக்கு கூட நம்ம ராஜாமணி இதுல சொன்னார் இந்த வசனத்தை. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பகைஞரையும் பழிகாரனையும் அடங்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். நீங்க துதிக்க மறந்தா என்ன செய்யும்? இந்த குழந்தைகள் துதிக்கும். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க மறந்தீங்கன்னா இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை, இந்த ஆராதிக்கக்கூடிய தேவனை, இந்த உன்னத தேவனை நீங்க துதிக்க மறந்தீங்கன்னா நீங்க பெத்த பிள்ளைகள் துதிக்கும். அங்க அதுதான் நடந்தது. அங்க எல்லா குழந்தைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அந்த காரியத்தை கண்டு அந்த 15ஆம் வசனத்தில் அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் கண்டு அங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்பா பாரு, எத்தனை வருஷமா எல்லாம் அங்க குருடர்களா, எத்தனை வருஷம் செவிடர்களா, எத்தனை வருஷம் கேன்சர் நோய்களினால் சப்பானியாக, கை தூக்க முடியாத முடவர்களாக எத்தனை பேர் இங்க படுத்து கடந்து உருண்டு கொண்டிருந்தாங்க. இவர்கள் எல்லாம் வந்த உடனே இயேசு என்ன செய்கிறார்? அவர்களை எழுப்புகிறார். இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நட என்கிறார். அவன் எல்லாம் நடந்து போறான், எல்லாம் கையை உயர்த்துறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துறான். அங்க ஒரு பெரிய அற்புதமும் அடையாளமும் அந்த ஆலயத்துக்கு முன்பாக நடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்து திகைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடக்கிறது? குழந்தைகள் அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. ஆனா அங்க கூடி இருக்கிற குழந்தைகள் இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நீங்க வாசிக்கவில்லையா? நீங்க மறந்தீங்கன்னா என்ன செய்வாங்க? உங்கள் குழந்தைகள் வாய்களினால் பலனை உண்டு பண்ணுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கற்பனைகளின் கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேக வேளைகளிலே ஆண்டவரை மறந்து பல வேளைகள் நம்ம என்ன செய்யறோம்? அந்த அந்த நம்ம அது என்ன சொல்லுவாங்க? அந்த வழியாய் வருகிற ஒரு காரியம். நம்ம ஆலயத்துல பாரம்பரியம்,
அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாய், பாரம்பரியத்தை நோக்கி படையெடுக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாய், அதை எப்படியா என் பாரம்பரியத்தை நான் நிறைவேற்றணும், என் பாரம்பரியம் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கணும், என் பாரம்பரியம் இந்த ஆலயத்துக்குள்ள நடக்கணும், நாங்க நினைச்ச காரியங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிற காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி நாம பாரம்பரியத்துக்குள்ள சிக்கி தவித்து இயேசுவை மறக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனா இயேசு நாம அவரை மறந்ததுனால நம்மளுடைய பிள்ளைகளை கொண்டு துதிக்க செய்கிற ஒரு காரியம். பாருங்க, ஆண்டவர் வருகிற நோக்கத்தை, சரியான நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டால் அவருக்கென்று உழைக்க நம்மால முடியும். நீங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு, பிள்ளைகளை கொண்டு வந்து நிப்பாட்டி பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி வாசர். நீங்க அது 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் வாசருங்க. 18 இயேசு ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்துறாரு. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு 4ஆம் வசனத்தில் சொல்றாரு. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இது விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, அப்போ ஆண்டவருடைய காரியம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் நினைப்பது போல அவர் நினைக்கல. இவ்வளவு காரியங்கள் நம்ம அந்த பாரம்பரியத்துக்குள்ள சிக்கி இருக்கிறதுனால இயேசுவின் திட்டங்களை அறியாதபடிக்கு, அல்லது அவர் எதற்காக வந்தார், என்ன செய்ய போகிறார், அவர் என்ன செய்து நம்மை மீட்டுக் கொள்ள போகிறார் என்கின்ற அர்த்தம் புரியாதபடிக்கு நம்மள மேலோட்டமா அவங்க நினைச்சுக்கிறாங்க. யூதர்களை ரோமர்கள் கைகளில் இருந்து விடுவிக்க இயேசு உள்ள வந்திருக்கிறாரு. இப்ப வந்த உடனே அவர் என்ன செய்ய போறாரு, வாளை உருவி வாளை சுழட்டி இருக்கிற எல்லா ராஜாக்களையும் எல்லாரையும் அடிச்சு விரட்டி நம்மளை மீட்க போறார், எருசலேமை மீட்க போறாருன்னு சொல்லி. ஆனா அங்க நடந்தது என்ன, பாரம்பரியத்துக்குள் சிக்கி கிடக்கிற ஆலயத்தை அவர் முதலாவது மீட்கிற ஒரு காரியம். பிரியமான தேவஜனமே, நம்முடைய முன்னோர்கள் அநேக காரியங்களை நமக்கு முன் உதாரணமாக காட்டி போயிருக்கிறாங்க. அது உண்மைதான். அதுல அநேக காரியங்களை, நல்ல காரியங்களை நாம் இன்று வரை கடைபிடித்து வருகிறோம், நம்முடைய ஆலயங்கள்ல கடைபிடித்து வருகிறோம். அது நல்லதுதான். ஏனினும் அந்த பாரம்பரியத்தை முன்னிறுத்தி இயேசுவை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின்தள்ளிடக்கூடாது. எந்த ஆலயத்துக்குள்ள ராஜா யாரு, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், நம்ம பரலோக கிறிஸ்து தேவன் முதலானவராய் ஆலயத்துக்குள்ள இருக்கிறார். நம்மளுடைய பாரம்பரியங்களும் நம்மளுடைய சிந்தைகளும் அதற்கு பின்னால்தான் நிக்கணுமே தவிர அதை முன்னால வச்சு நம்ம நினைச்சக்கூடாது. ஒரு காலம் தேவனை பின்தள்ளிடக்கூடாது என்பதிலே கவனமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்ப இயேசுவின் திட்டத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை அவர் செய்தது போல நாமளும் இந்த நாட்களில் நம்ம நினைச்சோம் ஆலயத்துக்குள்ள செய்ய துடிக்கணும், அந்த காரியத்துல மிக உறுதியா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அததான் அங்க அவருக்கு காட்டிட்டு போனார். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த காரியங்கள் வரலாற்றில என்ன நடந்தது என்று சொல்லி. இப்போ போன முறை நாம போன வருஷம் பார்க்கும் பொழுது அந்த கழுதையா நாமளும் மாறணும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிற காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை, சீஷர்கள் அவர் கொடுத்த கட்டளையை நம்பி யார் வீட்டுல போய் யாருடைய கழுதை அடிக்க போறோம், எடுக்க போறோம், யாரு நம்மளை கப்ப கொடுத்து வச்சுட்டு துரத்திட்டு வருவான்னு தெரியாது. இவர் சொல்றாரு, இவர் சொல்ற பிரகாரம் நம்ம கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அந்த கட்டளைக்கு கீழ்பட்டு அவர்கள் போய் அந்த கழுதை என்ன செய்யறாங்க, அவுக்க போறாங்க. அவர் சொன்னபடி அங்க எல்லா காரியங்கள் நடக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். அப்போ சீஷர்கள் அவருடைய கட்டளையை நிறைவேற்றின பிள்ளைகளாய் அங்க இருக்கும் பொழுது தேவ திட்டம் அந்த சீஷர்களுடைய துணையால இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன செய்யுது, நடக்குது. இன்னைக்கு இயேசு நம்ம என்ன எதிர்பார்க்கிறாரு, என்னுடைய திட்டங்கள், நான் இன்னும் அநேக திட்டங்களை வேதத்துல கொடுத்திருக்கிறேன், என்னுடைய கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு அதன் வழியிலே நீங்கள் நடந்தால்
இந்த ஆலயம் நிரம்பி வழியும். இந்த பேன்பரி பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும். இந்த பேன்பரி பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்துட்டா இந்த இங்க இருக்கிற இங்கிலாந்து தேசம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். இந்த இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்துட்டா உலகம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? சீஷர்கள் அன்று கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையை நிறைவேற்றின பிரகாரமாக நாமும் அவருடைய கட்டளையை நிறைவேற்ற துடிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். ஒரு நாள் 1 மணி நேரமாவது அவருடைய கட்டளைக்காக நாம முழங்கால் படிட்டு ஜெபித்து காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. நேற்றைய தினத்துல நாங்க பேன்பரி ஹை ஸ்ட்ரீட்ல போய் பிரசங்கம் பண்ணோம். லண்டன்ல இருந்து பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நம்ம ஆலயத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. மிக நேர்த்தியா ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்தார். குடிகாரர்கள்லாம் வந்து பயங்கரமா வம்பு பண்றதும் அவர்களுக்கு பதில் சொல்றதுமாய் பல காரியங்கள் அங்க நடைபெற்றது. ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய இருக்கிற காரியத்தை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதய வாஞ்சை எப்படியா இருக்கிறது? நம்ம இயேசுவுக்காக என்ன காரியத்தை செய்திருக்கிறோம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வெறுமனையாய் வாயில பேசிட்டு நம்ம போறதுல எந்த பலனும் இல்லை. நாம் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். முதலாவது நம்மளுடைய நல்லொழுக்கம், நம்மளுடைய நல்ல காரியம், நம்மளுடைய அநேக உதவிகள் அநேகருக்கு போய் சேரும் பொழுது இந்த சகோதரன் இடத்துல இந்த சகோதரியின் இடத்துல ஏதோ ஒரு மாறுதல் இருக்குது. இவங்க மற்றவர்களை காட்டிலும் இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்களே, நாம விழுந்து கிடக்கும் போது நம்மளை வந்து தூக்கி விட்டு ஆறுதல் படுத்துறாங்களே, நமக்காக ஜெபிக்கிறாங்களே, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறாங்களே, நமக்காக உதவி செய்யறாங்களே என்று சொல்லி ஜனங்கள் மத்தியில இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காட்டுத்தி மரத்துல ஒருத்தர் ஏறி உட்கார்ந்து இருந்தானே, அதே போல இயேசுவை அறியாத திரளான ஜனங்கள் இந்த பட்டணத்துல உண்டு. அந்த ஜனங்களுக்கு இயேசுவை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஒருத்த பசியா இருக்கிறான், ஒருத்த நோயோட இருக்கிறான், ஒருத்த அநேக தேவையோட உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா நீங்க அவனிடத்துல போய் இயேசு நல்லவர் என்று பிரசங்கித்தால் அந்த பிரசங்கம் செல்லாது. He don't care about that. What he want first. உங்களுக்கு அது தெரிந்திருக்கணும். ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கோ அவங்களுடைய தேவை என்ன, அவங்க எதற்காக காத்திருக்கிறாங்க என்று சொல்லி நாம கொஞ்சம் இயேசுவின் சிந்தையா நாம இறங்கி கீழே இறங்கி அவர்களுக்காய் பரிதபித்து ஜெபித்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது, ஐயா நீங்க யாரு? எப்படி? ஐயா நீங்க யாரு? அக்கா நீங்க யாரு? நீங்க இவ்வளவு அன்பா இருக்கிறீங்களே, உங்களிடத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. எத்தனையோ பேர் இந்த பேன்பரி பட்டணத்துல இருக்கிறாங்க, யார் எங்களுக்கு வந்து உதவி செய்யல, நீங்க தேடி வந்து உதவி செய்யறீங்களே, நீங்க யாரு? அப்ப நம்ம சொல்லலாம், நாங்க இயேசுவின் சீஷர்கள். ஹல்லேலூயா. இயேசுவினால் கட்டளைப்பட்ட சீஷர்கள், இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிற சீஷர்கள். நாங்கள் அவர் கொடுத்த வேலையை செய்கிறோம். இது நாங்கள் ஏதோ பெருந்தன்மையினால் அல்ல, அல்லது எங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதனால் அல்ல, அல்லது எங்களுடைய பெயரை உயர்த்துவதற்காக பெருமைப்படுத்துவதற்காக அல்லவே அல்ல. இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, உன்னை போல பிறரை நேசி, சகல ஜனங்களுக்கு நீ போய் சுவிசேஷம் அறிவி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லி அவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுகிற பிள்ளையாய் நாம ஒரு அச்சு அடையாளமாய் நாம செய்யும் பொழுதுதான் அங்கே ஒரு மாறுதல் வருகிறது. அவருடைய இருதய கடினம் உடைகிறது. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவான பாதை அங்கே அமைகிறது. பிரியமானவர்களே, சோ இப்படிப்பட்ட ஒரு சீஷனாய் நீங்க இல்லட்டா, இயேசுவை பற்றி அறிந்து வீண், இந்த வேதத்தை வாசிப்பது வீண், அது பலனற்றது. அவர் கேட்பாரு, வாழ்நாள் எல்லாம் ஒரு பழைய பாட்டு உண்டு, வாழ்நாள் எல்லாம் வீணாளாக சென்று போயிற்றே, ஐயோ மோசம் போனேன், வீட்ட நன்மை ஆளுதானும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ள ஆகுமோ, பக்தரே உற்சாகமாக எழும்பி பிரகாசிப்பீர், ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வந்து சேர உழைப்பீர், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல்
வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ள ஆகுமா? நான் வெறுங்கையாய் உம்மை வந்து பார்க்க விரும்பலப்பா. நீங்க கொடுத்த கட்டளை நிறைவேற்ற நான் துடிக்கிறேன். நீர் கொடுத்த கட்டளை என்ன? எங்களுக்கு என்னப்பா கட்டளை கொடுத்தீங்க என்று சொல்லி நீங்க பாத்தீங்களா? எடுத்து வாசிங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசு. அது என்ன உபதேசம் நமக்கு செய்யணும்? 19வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இல்ல 18ல இருந்தே வாசி, 18, 19 ரெண்டையும் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி கொடுக்கிற ஒரு கட்டளை இங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளை யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. இந்த கட்டளை யாருக்காக கொடுக்கப்பட்டது? நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. என்னுடைய நாமத்தினால நீங்க போங்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவியினால நீங்க சுவிசேஷம் அறிவிங்க, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை இயேசுவின் அண்டையில் திருப்பி கொண்டு வாங்க என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில வாழணும். அப்படி வாழும் பொழுதுதான் என்ன செய்யும்? தேவ ராஜ்யம் கட்டப்படும். அன்று எருசலேமுக்குள்ள பவனியாய் வந்த இயேசுவை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் அவரை சிலுவையில அடித்துக் கொள்ளும். அப்பதான் வந்து தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி அங்க ஆர்ப்பரித்த ஜனங்கள் சற்று ஒரு 4 நாட்கள் கழித்து அவருக்கு எதிராக அங்கு சாட்சி கொடுக்கிற ஒரு காரியம். இவரை சிலுவையில் அறையும், இவரை கொல்லும், எங்களுடைய பாரம்பரியத்தை குறைப்படுத்துகிறவர், கரைப்படுத்துகிறவர், இவர் எங்களுக்கு வேண்டாம், இவரை தூக்கி கொள்ளும் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அவருக்கு எதிராக சாட்சி கொடுக்கிற ஒரு காரியம். இந்த காரணத்தினால அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் எங்கள் தலைமுறைகள் மீது வரட்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்தான். எருசலேம் சமாதானத்தின் அடையாளமாக உள்ள பட்டணம் தான். இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனங்கள் தான். இயேசு பிறந்த அதே ஜாதியில் பிறந்த மக்கள் தான். ஆனா இன்றளவும் ரத்தம் சிந்தி கொண்டே இருக்கிறதை உங்களால் மறுக்க முடியுமா? பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு இவரை கொல்லும், இவர்களுடைய இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீது வரட்டும் என்று சொல்லி மார்தட்டி கொண்ட ஜனம் இன்று வரை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹிட்லர் கையால செத்தது மொத்தம் எத்தனை? 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்றளவும் நீங்க எருசலேம் பட்டணத்துக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்க முடியும், யூதர்கள் அவருடைய பாரம்பரியத்தை விட்டு மாறல. இன்னைக்கும் நீங்க சிலுவையில தூக்கிட்டு போனீங்களா, இல்ல இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணீங்கன்னா நேர வந்து உங்களை காரி மூஞ்சில துப்பிட்டு போவாங்க. ஹலோ, எங்க நடக்குது இது? அதே எருசலேம் பட்டணத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். பாருங்க, பிசாசு அவருடைய கண்களை எவ்வளவாய் குருடாக்கி வைத்திருக்கிறான். கிறிஸ்துவின் சொந்த ஜனங்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்களும் நான் எம்மாத்திரம் பிரியமானவர்களே. அதனாலதான் அவரு சொந்த ஜனத்தை விட்டுட்டு புறஜாதி இடத்துல போனாரு. இன்னைக்கு புறஜாதி மக்கள் தான் கிறிஸ்துவுக்கென்று திரளான காரியங்கள் எழுதி செய்து கொண்டிருக்கிறாங்க. உலகம் முழுவதையும் கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துகிற பணியில தீவிரமாய் அநேக கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வரிசையில நீங்களும் நானும் வந்து இருக்கணும்னா இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டளையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் மாறி விடுவோமா? அததான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அப்பா, அன்னைக்கு சீஷலுக்கு நான் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றினாங்க. அந்த கழுதை குட்டி என்னிடத்துல கொண்டு வரப்பட்டது.
நான் அதில் ஏறி பவனியாய் போனேன். அந்த கழுதைக்கே அது ஒரு மகிமையாய் மாறி போனது. நீங்களும் அநேக கழுத குட்டிகள் என்னிடத்துல கூட்டி கொண்டு வர முடியுமா? என்னுடைய ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? அப்படி நீங்க சேர்த்துட்டீங்கன்னா என்னுடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருப்பா. என்னுடைய ராஜ்யம் மாத்திரம் கட்டப்படுகிறது இல்ல. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமா என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நீங்களும் என்னிடத்துல இருக்கும்படியாக நான் திரும்பவும் வந்து உங்களை என்னிடமாய் கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்குரைத்து சென்ற கர்த்தர் அவர் திரும்ப வருகிறார். அவர் எப்படி வந்தாரோ எருசலேமுக்குள்ள பாவமாய் பரிதாபமாய் வந்த இயேசு கிறிஸ்துவாய் இனி வரப்போகிறது இல்லை. ராஜாதி ராஜனாய், தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய் அவர் கடந்த முறை வரும்போது கழுதையில வந்தாரு. இனி அவர் கழுதையில வரப்போகிறது இல்ல, வெள்ளை குதிரையில பவனி வருகிறவராய், மேகங்களின் நடுவில் இறங்கி வருகிறவராய், ஜனங்கள் யாவரையும் நியாயம் நிற்கிறவராய் இறங்கி வருவார். அப்பொழுது அவருக்கு எதிராக நிற்கிற எந்த ஜனமும் அவருக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு மாண்டு போகும். பிரியமானவர்களே, அந்த கூட்டத்துல நாமளும் வேண்டாம், நம்மை சார்ந்தவங்களும் வேண்டாம். அதற்கு முன்பாக இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமை நம்மளிடத்துல கொடுத்திருக்கிறாரு. இன்று இயேசுவின் பவனியை நினைவு கூறுகிற நாம் அவருக்கென்று ஏதாவது செய்ய முன் வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம்.